வல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே இந்த இறைவார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைடைய இருதயங்களை பதியட்டுப்பா. நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க மக்களோடு. தாழ்த்தி படைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறப்போகுது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றியான காரியங்களை கர்த்தர் நடத்த போகிறார். நிச்சயமாக நம்புங்க, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இப்பொழுது நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வணிகம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நம்ம சேர்க்கிறவங்க பிரிக்கிறவங்க கிடையாது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். எவனுடைய மீது பாவத்தை எண்ணாது இருக்கிறாரோ அப்படி யாருடைய தன் தவறுகளை உணர்கிறவன், அறிக்கை எடுக்கிறவன் ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கிறார். பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு கிடையாது. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இறக்கம் கிடைக்கின்றது. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, குற்றத்தை மூடுனன்னு அர்த்தம் அவனை தப்பை மறைச்சி தப்பு செய்கிறதுக்கு இடம் இல்லை. தப்பை உணர்ந்துட்டான் உடனே அந்த தவறை ஆண்டவர் முடியாது. தப்பை உணர்ந்த பிறகு அவனை போய் சொல்லி தூட்டி தெரிகிறதில்லை. தவறை தப்புன்னு உணர்ந்துட்டான்ல, அதான் பாவங்களை மறைக்காம அவன் அறிக்கை செஞ்சிட்டான்ல, அவன் வாழ்வை விரும்புகிறான்ல, அதனால கர்த்தர் இரக்கம் கொடுக்குறாரு. தகப்பன்ட்ட வந்தான் இளையகுமாரன், தகப்பனுக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதம் பாவம் செய்துட்டேன், உன்னுடைய பிள்ளைன்னு சொல்ல எனக்கு தகுதி கிடையாது. அந்த தவறை உணர்ந்துட்டான், தன்னுடைய நிலையை உணர்ந்தான். உடனே தகப்பன் அவனை கூலிக்காரனை ஏற்றுக்கிறேன்னு நினச்சான். இல்லை, நான் உன்னை பிள்ளையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு இழந்த ஒரு மேன்மையை, அந்த தகுதியெல்லாம் கொடுத்தார். மெல்லிய வஸ்திரம் கொடுத்தாரு, நல்ல மோதிரங்கிற அதிகாரத்தை கொடுத்தாரு, பாதரட்சிங்கிற சமாதானத்தை கொடுத்தாரு. அவன் ஒரு வேளை உணவுக்காக ஏங்கி வந்தவனுக்கு விருந்தே வச்சார். வீடும் களி கூறுகிறது, பரலோகம் களி கூறுகிறது. இப்படிப்பட்ட அந்த குற்றத்தை உணர்ந்ததுனால தகப்ப மூடிட்டார். அண்ணன் கேட்குறான், ஆஸ்திகள்கிட்ட போய் ஆஸ்தியெல்லாம் வேசிகிட்ட விற்று போட்டவனுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டமா? இல்லைப்பா, அவன் மறிச்சா திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டான். இதை குறித்து நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா? தவறை உணர்ந்து திருந்திட்டான்ப்பா, அதை சந்தோஷப்பட வேண்டத்தை மூத்த மகனுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. இதை கேட்குற அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் எப்போதும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டுட்டா சமுத்திர ஆழத்தில் போட்டுவார். திரும்பி பார்க்குற தெய்வம் அல்ல. அந்த பாவத்தை நினச்சி அந்த குறைகளை வச்சே உன்னை குற்றப்படுத்துகிற தெய்வம் கிடையாது. அதை என்னைக்கோ தூக்கி போட்டுட்டு சமுத்திரத்தை ஆழத்தில் தூக்கி போட்டுறார். திரும்பி பார்க்குற தேவன் அல்ல. அந்த குறைகளையே சொல்லி சொல்லி உன்னை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. ஏன் குற்றத்தை மூடுறாரு அப்படின்னா, அவன் அறிக்கை செய்துட்டான், அதை விட்டுட்டான், தேவ இறக்கத்தை விட்டுட்டான். கேட்குற அன்பான தேவனுடைய இப்படி செய்தி நிறைவு செய்கிறேன். குற்றத்தை மூடி சிநேகத்தை விரும்புங்க. கேட்டதை சொல்லி உயிர் சிநேகத்தையும் பிரித்து விட்டுறாதீங்க. ஒருத்தவங்களை நம்பி ஒருத்தரை பற்றி சொன்னால் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களை அது குறைய சொல்லி தூத்தி அவனை நிந்திக்காதீங்க. உங்களுடைய ஒரு காரியங்களை சொல்லி தவற இந்த மாதிரி செய்துட்டேன்னு சொல்லி உங்களை உண்மையாக நம்பினாங்கன்னா உடனே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோடைய இறக்கத்துக்காக. இதை 4 பேட்டை சொல்லி அவனை அவமானப்படுத்தாதீங்க. அப்படி செய்கிறவங்க வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் வராது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார்? உங்களை குறைகளை அறிக்கை செய்துட்டீங்களா, இறக்கம் கிடைக்கும். சிநேகத்தை மூடுங்க, குற்றத்தை மூடி சிநேகத்தை விரும்புங்க. கேட்டதை சொல்லி உயிர் நண்பனை பிரித்து விட்டுறாதீங்க, ஐக்கியப்படுத்த விரும்புங்க. இந்த செய்தியை நிறைவு செய்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் பிறருடைய குறைகளை மூடி அவனை குற்றத்தை சொல்லி அவனை பிரிச்சிடாதீங்க. அவன் குறைகளை உணர்ந்து வாரானா உடனே அந்த தப்பை ஆண்டோட்ட சொல்லி அவனுக்கு இறக்க கிடைக்க ஜெபம் பண்ணி குற்றத்தை மூடுங்க, சிநேகத்தை நாடுங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தின் மூலமாய் அநேகரை தேவனின் பக்கமாய் திருப்ப கர்த்தர் இப்பொழுதே கிரியை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.